ஜோ கிச்சனில் இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் எலும்பு குழம்பு ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் போன், எந்த பார்ட்டு மட்டன் போன்னாலும் சரி, நான் இது வந்து மட்டன் ரிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 5 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதை போட்டுட்டு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 to 4 காஞ்ச மிளகாய் கொஞ்சம் உப்பும் சேர்த்தி நல்ல வெங்காயத்தோடு சேர்த்தி வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும், தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப வந்து தக்காளி தேவையில்லை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அப்புறம் சோம்பு தூள், அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் இடிச்சிட்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம இந்த மட்டன் எலும்பு வந்து வேக வச்சுருக்கப்ப அதில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக இது கூட சேர்த்தி நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமேலு இந்த மட்டனையும் எல்லாத்தையும் வந்து அந்த மசாலா கூடயே சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் மூடி வச்சு நிறுத்திடலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த சூப்பரான செட்டிநாடு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.